தலைக்கீழ தான் குதிப்பேன் அப்படின்னு வார்னர் பிரதர்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்க்கு அவங்களோட கல்ட் கிளாசிக்கா வச்சிருந்த பல ஷோஸ் அண்ட் பல பிரான்சைஸ தாரவாத்து கொடுத்திருக்காங்க. பிட்டிங்ல நிறைய பேர் கலந்துகிட்டாலும் நெட்ஃபிளிக்ஸ்க்கு தான்ப்பா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வார்னர் பிரதர்ஸ் கிட்ட இருந்து நெட்ஃபிளிக்ஸ் எவ்வளவுக்கு வாங்கிருக்காங்க அவங்களோட பிரான்சைஸ் எல்லாத்தையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 82.7 பில்லியன் டாலர்ஸ்க்கு தான் அவங்க வாங்கிருக்காங்க. முக்கியமா வார்னர் பிரதர்ஸோட மேஜர் பிரான்சைசஸ் அண்ட் லைப்ரரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் குறிப்பா விசார்டிங் வேர்ல்ட், அதாவது இதுக்குள்ள எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் பிலிம்ஸ் எல்லாம் இந்த விசார்டிங் வேர்ல்ட் குள்ள வரும். அதே மாதிரி டிசி யூனிவர்ஸ், இந்த டிசி யூனிவர்ஸ்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்மேன், சூப்பர்மேன், வண்டர் வுமன், பிராடர்னு டிசி பேஸ்ட் பிரான்சைஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான சீரீஸ் எல்லாத்தையுமே வார்னர் பிரதர்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. கிளாசிக் டிவி சீரீஸ் எல்லாம் இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸ், தி பிக் பேங் தியரி, இந்த மாதிரி நிறைய விஷயத்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி வார்னர் பிரதர்ஸ் வச்சிருந்த கல்ட் கிளாசிக் மூவிஸ் அண்ட் இன்னும் சில எக்ஸ்க்ளூசிவான மூவிஸ் அண்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் வார்னர் பிரதர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ டிசி யூனிவர்ஸ்ல இருந்து அண்ட் கேம் ஆஃப் த்ரோன் யூனிவர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நெட்ஃபிளிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.